சிந்து நதியின் இன்னிசை நிலவினிலேன்னு ஒரு பாட்டு இருக்கும். அது இன்றைக்கும் வந்து ரொம்ப ஃபேமஸான பாட்டு. சுதந்திர தினத்தன்னைக்கு அந்த பாட்டு போடாமல் இருக்க மாட்டாங்க. நான் கற்பகம் படம் பார்த்துருக்கேன். அதில் கூட மன்னவனே ஆளலாமா சாங்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கர்ணன் சார் தான் கேமராமேன் அப்பாவுக்கு. அதில் வந்து அந்த அந்த பீரியட்லேயே அவர் வச்ச ஆங்கிள்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்ஃபேக்ட் கர்ணன் வந்து அதுக்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருந்தார். ஆனால் அப்பா சொன்ன விஷயங்கள் வந்து அவர் நல்லா கிரகிச்சுக்கிட்டு அதை அருமையாக பண்ணியிருந்தார். அதில் நான் ரொம்ப வியந்தேன். ஆக்சுவலாக ஆக்டர் ஆகணுன்ற எண்ணமே எனக்கு கிடையாது. ஓகே. அதே மாதிரி எல்லாமே எனக்கு ஆக்சிடென்ட் தான். என்ன எவ்வளோ பெரிய பிரபலங்கள் மேலே உட்காந்துருக்காங்க, அவங்களோட ஸ்பீச் அது இதுன்னு சொல்லிட்டு அப்படி எப்பயும் எடுத்துட்டேன். எந்த ஒரு ஷேக்கும் இல்லாமல் அந்த அவர் சொன்ன மாதிரி எடுத்துட்டேன். ஒரே ஒரு யாரை ஃபர்ஸ்ட் எடுத்தீங்க சார்? இல்லை ஃபுல்லாகவே அந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாகவே எடுத்தேன். ஓகே. இது பிரைவேட்டாக நடிகர் சங்கத்துக்காக நம்ம எடுத்து கொடுத்தது. என்னன்னா நான் ஒரே ஒரு மிஸ்டேக் அதில் என்ன பண்ணேன்னா, அந்த ஒயிட் பேலன்ஸு எனக்கு அப்போ அந்த டயத்தில் கரெக்டாக பண்ண முடியல. ஓகே. அது லைட்டாக ஒரு மெஜந்தா கலரில் வந்துருச்சு. சரி நான் அப்புறம் நான் கொண்டு கொடுத்தேன். கேசட் கொடுத்தோன்னா எனக்கு ஃபஸ்ட்டு கலெக்டர் கிட்டேருந்து 4000 ரூபா செக் கொடுத்தாங்க. ஓ ஓகே. அந்த பீரியடில் இது கொடுத்தேன். அதான் அப்படி தான் நான் கேமராமேனாக அறிமுகமானது. சிந்து நதியின் இன்னிசை நிலவினிலேன்னு ஒரு பாட்டு இருக்கும். அது இன்றைக்கும் வந்து ரொம்ப ஃபேமஸான பாட்டு. சுதந்திர தினத்தன்னைக்கு அந்த பாட்டு போடாமல் இருக்க மாட்டாங்க. இப்போ எந்த டிவியாக இருந்தாலும் வந்து அந்த பாட்டு போடுவாங்க. அந்த பாட்டு ஷூட் பண்ணது வந்து வேங்கநாட்ட காயல்னு சொல்லிட்டு கோட்டயம் பக்கத்தில் ஷூட் பண்ணாங்க. அதுக்கு நான் போயிருந்தேன். அப்போ தான் நான் ரொம்ப பிரமிச்சேன். ஏன்னா அப்பாவை வந்து ஏன்னா நான் கற்பகம் படம் பார்த்துருக்கேன். அதில் கூட மன்னவனே ஆளலாமா சாங்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கர்ணன் சார் தான் கேமராமேன் அப்பாவுக்கு. ஆனால் இந்த பாட்டு நான் நேரடியாக பார்க்கும்போது அவரோட அந்த ஆங்கிள்ஸை நீங்கள் இப்போவும் அந்த பாட்டு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து அந்த பீரியட்லேயே அவர் வச்ச ஆங்கிள்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்ஃபேக்ட் கர்ணன் வந்து அதுக்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருந்தார். ஆனால் அப்பா சொன்ன விஷயங்கள் வந்து அவர் நல்லா கிரகிச்சுக்கிட்டு அதை அருமையாக பண்ணியிருந்தார். அதில் நான் ரொம்ப வியந்தேன். அந்த படமும் ரொம்ப ஹிட் ஆச்சு. அதுக்கே மாதிரி எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடச்சிது. நாங்கள் மொத்தம் 6 பேர் பிரதர்ஸ். நான் தான் எல்டஸ்ட்டு. நானும் என்னோட 2வது தம்பி அப்போ தான் 2 பேர் தான் பிறந்திருந்தோம். அப்போ எங்கள் 2 பேரையும் கூட்டிகிட்டு டெல்லிக்கு போய் அந்த அவார்டு வாங்கும்போது நான் போயிருந்தேன். அது மறக்க முடியாது. ஒரு சம்மர் அது ஆக்சுவலாக வந்து வெயில் அப்படி இருந்தது. அங்கே திரு கர்ணன் சாரும் கூட வந்திருந்தார். அப்பாவும் கர்ணன் அங்கே போய் அப்போ அந்த பீரியடில் பார்த்திங்கன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து திரு நேரு அவர்கள், ஜவஹர்லால் நேரு திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் அவர் பிரசிடெண்ட்டாக இருந்தார். அவர் கையில் இந்த அவார்டு வாங்கினாங்க, நேஷ்னல் அவார்டு வாங்கினது. ஸோ அது வந்து நான் இந்த படம் ஷூட்டிங் அப்போ நான் பார்த்துருக்கேன். ப்ளஸ் வந்து நான் ரொம்ப வியந்தது வந்து அப்பாவை அந்த அவார்டு வாங்கும்போதும் சரி, அந்த படம் அவர் ஷூட் பண்ண விதம், அந்த படத்தை அவர் எடுத்த விதம், அது அந்த சாவித்திரி கேரக்டர் கிரகிச்ச விதம், இதெல்லாம் பார்க்கும்போது நான் ரொம்ப வியந்தேன். அந்த படத்துக்கு தான் நான் வந்து அப்போ அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் நான் படங்கள் பார்க்க ஆரம்பித்தேன். நான் இப்போ படிக்க போயிட்டாலாம் வந்து. ஆனால் வந்து அதுக்கப்புறம் திருப்பி நான் வந்து அவர்கிட்ட தானே அறிமுகமானேன். ஸோ அப்பா வந்து பண்ண படத்துலேயே உங்களுக்கு இந்த மூவி தான் ரொம்ப பிடிக்கும்? இல்லை, நான் ஆக்சுவலாக ஆக்டர் ஆகணுன்ற எண்ணமே எனக்கு கிடையாது. ஓகே. அதே மாதிரி எல்லாமே எனக்கு ஆக்சிடென்ட் தான். ஓகே. எங்கள் ஸ்டுடியோவில் ரெக்கார்டிங் தேட்டர் இருந்தது. ரெக்கார்டிங் தேட்டரில் இருந்து அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஏன்னா அந்த மியூசிக்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, அதனால் அதை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு அப்போ தான் வந்து இந்த கேமரா எனக்கு வந்து கொஞ்சம் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ நான் என்ன பண்ணேன், அப்போ சிங்கப்பூர்லேருந்து ஒரு கேமரா வாங்கிட்டு வந்தேன். அப்போ போயிட்டு NV200ன்னு சொல்லிட்டு, அப்போ வந்து நேஷ்னல் NV100 வந்து 200 கேமரா அப்போ இது. அதை வாங்கிட்டு வந்தப்போ நான் நினச்சேன் சரி ஓகே, அப்போ வந்து இந்த வீடியோ கவரேஜில் அப்போ வந்த பீரியட், இந்த கல்யாணங்களுக்கெல்லாம் வீடியோ கவரேஜ் எடுப்பாங்கள்ல, அந்த பீரியடு இது. அப்போ எனக்கு நான் இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால எனக்கு வந்து எல்லாருமே அறிமுகம். மேஜர் சுந்தரராஜன்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே, சிவாஜி சார் எல்லாம் எனக்கு எங்கள் அப்பா ஃபேமிலியெல்லாம் எல்லாருமே தெரியும். ஸோ அதனால் நான் வந்து ஓகே நல்ல ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். அது என்னென்னா எனக்கு வந்து கேமரா எடுக்க தெரியாது. அப்போ ஃபஸ்ட்டு நான் கேமரா வாங்கிட்டு வந்திருக்கேன். பிரசாத்னு ஒருத்தர் இருந்தார். அவர் திரு நடிகை உதயசுந்தரியோட பிரதர். அவர் வந்து அங்கே கடை வச்சுருந்தார் இதில் நம்ம கோடம்பாக்கத்தில். அவர்கிட்ட போய் நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு அப்போ எனக்குன்னா இந்த வாங்கிட்டு வந்தோன்னா என்ன ஆச்சு, நம்ம கேமரா வாங்கிட்டு புது கேமரா வாங்கிட்டு வந்திருக்கணும்னு மேஜர் சுந்தரராஜன் அப்போ தான் வந்து நடிகர் சங்கத்தில் வந்து விழா எடுக்கிறாங்க. திரு ஒரு சீஃப் மினிஸ்டராக மக்களுக்கு இருக்காரு. அவருக்கு வந்து
எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி மோதிரம் போடுற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன். அது பெரிய ஃபங்க்ஷன் நேரு ஸ்டேடியத்தில். இதுக்கு வந்து நீ கேமரா வாங்கிட்டு வந்திருக்கல, இதை நீ எடு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவங்க சொல்லிட்டாங்க. சரி, நான் அதுக்கப்புறம் நான் ஓகே ரைட்டு, நம்ம புது கேமரா வாங்கிட்டு வந்திருக்கோம், எடுப்போம், ஒரு நல்ல ஃபங்க்ஷன் தானேன்னு சொல்லிட்டு நான் வந்து இவர்கிட்ட பிரசாத்கிட்ட சொன்னேன். ஓகே, அந்த டேட்டை நான் வந்துடுறேன் அப்படின்ட்டாரு. அன்றைக்கி காலையில் என்றைக்கு நான் போய் அதை போய் அந்த ஃபங்க்ஷனோ அன்றைக்கி காலையில் அவர் கடைக்கு போய்ட்டு மொத்தம் எல்லாம் செட் ஆகிறதுக்கு போனப்போ அவர் சொன்னார், இன்றைக்கி எனக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது ஊரில், அது ரொம்ப முக்கியமான ரிஜிஸ்ட்ரேஷன், நான் என்னால் அதை வந்து வர முடியாது, அதனால் நான் இப்போ இந்த ஃபங்க்ஷன் வர முடியாது அப்படின்ட்டேன். என்னங்க, நான் எனக்கு வந்து இதை பற்றி ஒன்றுமே தெரியாது, நான் இந்த டயத்தில் போய் யாரை தேடுவேன் அப்படின்னா, நீ எடு அப்படின்னாரு. என்ன, எனக்கு ஒன்றும் ஏபிசிடியே தெரியாது, வெறும் இந்த கேமரா பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்போது ஒரு சின்ன ஒரு அரை மணி நேரத்துக்கு கூட ஒரு அந்த அது என்ன ஒயிட் பேலன்ஸ்னா என்ன, அது என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்தாரு. அதை வந்து நான் அதை பார்த்துட்டு அப்புறம் நான் போனேன். அங்கே போனால் எனக்கு வந்து நடுங்குது. ஓகே சரி, அப்போ வந்து இந்த ஸ்டாண்டில் வச்சு எடுக்கல, அப்போ வந்து கையில் தான் வச்சுட்டு இருந்தோம். ஓ, அப்போ அது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்குமே. அது வந்து அது கொஞ்சம் அப்போ வெயிட்டு தான் உண்டு. ஆனால் நான் கீழே இருந்து லோகங்கள் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். என்ன எவ்வளோ பெரிய பிரபலங்கள் மேலே உட்காந்துருக்காங்க, அவங்களோட ஸ்பீச் அது இதுன்னு சொல்லிட்டு அப்படி எப்பயும் எடுத்துட்டேன். எந்த ஒரு ஷேக்கும் இல்லாமல் அவர் சொன்ன மாதிரி எடுத்துட்டேன். ஒரே ஒரு யாரை ஃபர்ஸ்ட் எடுத்தீங்க சார்? இல்லை ஃபுல்லாகவே அந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாகவே எடுத்தேன். அதில் என்ன ஒரு இதுனா, இப்போ அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவங்க கவர்மெண்ட் சைட்லேயும் எடுப்பாங்க, அது மாதிரி ஃபிலிம் டிவிஷன்லையும் எடுப்பாங்க. அது வந்து தனியாக அவங்க எடுத்துகிட்டு இருந்தாங்க. இது ப்ரைவேட்டாக நடிகர் சங்கத்துக்காக நம்ம எடுத்து கொடுத்தது. அவங்களுக்கு ஒரு வேணும் வீடியோ கேசட் வேணுன்றதுக்காக எடுத்து கொடுத்தாங்கம்மா. அது ஃபுல் ஃபங்க்ஷன் நான் கவர் பண்ணேன். என்னன்னா, நான் ஒரே ஒரு மிஸ்டேக் அதில் என்ன பண்ணேன்னா, அந்த ஒயிட் பேலன்ஸு எனக்கு அப்போ அந்த டயத்தில் கரெக்டாக பண்ண முடியல. அது லைட்டாக ஒரு மெஜந்தா கலரில் வந்துருச்சு. ஆனால் அது ஒரு கலர் மாதிரி ஆயிடுச்சு. அது ஒரு விதமாக நல்லா இருந்தது, இருந்தாலும் அது கொஞ்சம். ஆமாம், அது அப்புறம் அவருக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே அந்த கேசட் அப்படியே எடுத்து தான் நம்ம கொடுக்குறோம். அது எடிட்டிங்லாம் அப்போ ஒன்றும் கிடையாது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இல்லை. அப்போ அந்த மாதிரி ஒரு மெத்தடே இல்லை, எடுத்து அப்படியே கொடுக்குறது தான். அந்த டைட்டில் போடுறது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அப்போ இதில் கிடையாது. அந்த பீரியடில் வந்து அதுக்கு அந்த இதே வரல அப்போ. சரி, அப்புறம் நான் கொண்டு கொடுத்தேன். கேசட் கொடுத்தோன்னா எனக்கு ஃபஸ்ட்டு கலெக்டர் கிட்டேருந்து 4000 ரூபா செக் கொடுத்தாங்க. ஓகே, அந்த பீரியடில் இது கொடுத்தேன். அதான் அப்படி தான் நான் கேமராமேனாக அறிமுகமானது.